இப்போ நம்ம கரூர் தான் இருக்கிறோம். கரூரில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான் விஐபி. சார் உங்கள் பேர் என்ன சார்? கண்ணில் தண்ணியாக வருது. உலகத்திலே இவர் கண்ணில் தான் தண்ணி இருக்குது சார். உங்கள் பேர் என்ன சார்? திருப்பதி பாலாஜி. திருப்பதி பாலாஜி சார். உங்கள் பேர் என்ன சார்? என் பேர் தமிழ்மொழி முகேஷ். ஏடா சொன்னா கேக்குறீங்களாடா? ஏன்டா இப்படி பண்றீங்க? ஐயோ மக்களே பாருங்க, மக்களுக்காக அழுகுறாங்க. இவங்க கண்ணீரை காட்டுங்க. தம்பி கிட்ட வாங்க, அவங்க மூஞ்ச காட்டுங்க. கண்ணீரை காட்டுங்க. கண்ணு அங்க பாருங்க, அங்க பாருங்க. கண்ணுல தண்ணி ஆதாரத்தோட காட்டுறாங்க. மக்களுக்காக அழுகுறாங்க. இப்ப அழுகுறீங்களா? இவங்க அழுகுறத பார்த்தாங்கன்னா இன்னைக்கு சிவாஜி, கமலஹாசன், விக்ரம் இவங்கள தாண்டி அழுகுறாங்க. இந்த மாதிரி யாரும் அழுகு ஆஸ்கார் அவார்டு குடுறா, ஆஸ்கார் அவார்டு குடுறா, ஜம்ப் ஜம்ப் ஆஸ்கார் அவார்டு குடுறா. ஊரில் நடந்தது பெருந்துயரம். மருத்துவமனைக்கு நான் நேரில் போய் பார்த்த காட்சிகள் இன்னும் என் கண்ணை விட்டு அகலல. என்னால் வீட்டில் இருக்க முடியல. உடனே அன்னைக்கு நைட்டு கரூருக்கு போனேன். ஐயோ ஐயோ ஐயோ, நெஞ்சு பொறுக்குது இல்லையே. தமிழகமே, நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? தமிழர்கள் யாராவது இருக்கிறீர்களா? ஐயோ மயக்கமா போட்டோ எடுக்க சொல்ற. 12 மணிக்கு கூட்டம் அறிவிச்சு 3 மணிக்கு லெட்டர் கொடுத்துருக்கீங்க. நீங்களே பவரை கட் பண்ணி சொல்லி லெட்டர் கொடுத்துருக்கீங்க. ஆனா நீங்களே வந்து 7 மணி நேரம் லேட்டா வந்திருக்கீங்க. லேட்டா வந்தது இல்லாம 500 மீட்டருக்கு முன்னாடியே வண்டிக்குள்ள போயிட்டீங்க. 500 மீட்டர் வரைக்கும் வண்டிக்கு வெளியில வரல, வண்டிக்கு மேலையும் வரல. கூட்ட நெரிசல் இருக்குன்னு காவல்துறை சொல்லியும் வண்டி உள்ள கூட்ட நெரிசலுக்குள்ள வண்டியை கொண்டு போய் உள்ள சேர்த்திருக்கீங்க. வந்து சொல்லும் போது கூட எனக்கு டவுட்டே வரல. ஆனா சமாளிக்கிற நீ ஒன்னு கேவலமா பண்ண பத்தியா? அங்கதானே கன்ஃபார்ம் பண்ண நீ தான் பண்றேன்னு. நீங்களே ஆம்புலன்ஸை கூப்பிடுறீங்க. ஆம்புலன்ஸ் வந்த பிறகு நீங்க போறியா நண்பான்னு கேக்குறீங்க. அந்த ஆம்புலன்ஸை நீங்களே அனுப்புறீங்க. அங்க ஆம்புலன்ஸ் எங்க இருந்து வந்ததுன்னு நீங்களும் ஒரு கேள்வி கேக்குறீங்க. இந்த மாதிரிலாம் வேணாப்பா, காது குத்திட்டாங்கப்பா. பாருப்பா, அந்த செந்தில் பாலாஜின்ற ஒரு முன்னாள் மந்திரி, அதாவது பாட்டில் ஒரு பேரை போட்டு ஹாஸ்பிட்டல்ல ஸ்டண்ட் காட்டுறாரு. என்னங்க இது? ஆம்புலன்ஸ் திமுக போட்டிருக்கீங்க. இதை விட கேவலமான விஷயம் என்னங்க இருக்கு? மக்கள் பைத்தியக்காரனாங்க. அண்ணே 2 பிஸ்லரி கொடுங்க. இந்த உன்னோட பிஸ்லரி. இது பிஸ்லரியா? ஆமாம்பா, இது பிஸ்லரி தான். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? 10,000 பேர் வரான்னு சொன்னா 27,000 பேர் வந்துட்டான்னு சொல்றீங்க. எங்கங்க பேரிகாட்சுங்க? எங்கங்க போலீஸ்? இன்னைக்கு சிஎம் போறா 2,000 பேர் போலீஸ் வரீங்கல்ல? 2,000 பேர் சும்மா வெட்டியா வந்து நிக்கிறீங்களா? நீங்க அந்த இடத்துல போய் பாதுகாப்பு கொடுக்கல? உங்களால ஏன் பாதுகாப்பு கொடுக்க முடியல? சொல்லுங்க முதலமைச்சர் அவர்களே, சொல்லுங்க. பாதுகாப்பு குறைபாடு இருந்ததா சொல்றாங்களா சார்? ஸ்பாட்ல வந்து எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட் கூட நான் பாக்கலையே. இருக்க லைட் வெளிச்சமா இருக்கேன்னு நினைச்சிடாதீங்க. பூரா ஜெனரேட்டர் காசு தான். டீசல் கொடுத்துதான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அதுல கூட எப்படா கட் பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இங்க திரும்பி போகும்பொழுது எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக போகணும். தூக்கம் வந்தா ஒரு ஓரமா வண்டியை போட்டு படுத்து வைக்கிற, அது பெட்ரோல் பங்க் ஊருக்குள்ள படுத்து தூங்குங்க. மோசமான ஆளுங்க இந்த கட்சிக்காரங்க. கேட்டா எங்களுக்கு ரவுடிசம்னா என்னன்னு தெரியலன்னு பேசுவாங்க. செய்யற ரவுடிசம் அவங்க தான். சாதாரணமா வரலடா திமுக காரன். எவ்வளவு காயங்கள், எவ்வளவு கலவரங்கள், எவ்வளவு களவாணித்தனங்கள், எவ்வளவு கற்பழிப்பு. கரூருக்கு செந்தில் பாலாஜி தான் ராஜா. மற்றவங்களாம் மற்ற ஊரில் கட்சி நடத்தலாம். கரூரில் மட்டும் செந்தில் பாலாஜி மட்டும் தான் கட்சி நடத்துவார்ன்றதை நான் சொல்லிடுறேன். அப்படி தான் இன்னும் வச்சிருக்காரு அந்த ஊர். அயன் பாக்ஸ் செந்தில் வெளில வரான பாரு. செந்தில் லேபிள்னா எல்லாருக்கும் அல்லு. டேய் வாடா. டன் டடரட்டன் 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 டடரட்டன். ஃபர்ஸ்ட் அங்கே என்னென்னலாம் சம்பவம் நடந்திருக்கிறது என்பதை பார்ப்போம். வெள்ளிக்கிழமை தினமலரில் ஒரு செய்தி வந்திருந்தது. கரூரில் விஜய் பிரச்சாரத்தை முறியடிக்க திமுகவின் டேக் டைவர்ஷன் திட்டம். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. விஜய் பேசுவதற்கு கரூர் லைட் ஹவுஸ் கார்னர், வெங்கமேடு எம்ஜிஆர் சிலை, ஈரோடு வேலுசாமிபுரம், 80 அடி சாலை ஆகிய 4 இடங்களை தாவகவினர் தேர்வு செய்தனர். ஆனால் போலீஸ் தரப்பில் வேலுசாமிபுரம் பகுதியில் மட்டும் பிரச்சாரம் செய்ய இடம் ஒதுக்க முடிவெடுத்துள்ளனர். வேண்டாம் சார். கரூர் மாநகருக்குள் அணிவகுக்கும் விஜய் ஆதரவாளரின் வாகனங்களை தடுக்கும் திட்டமாக சாலை பணியை காரணம் காட்டி டேக் டைவர்ஷன் வாயிலாக வேறு பாதைக்கு திருப்பிவிடும் திட்டமும் உள்ளது. இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன் இல்ல. நீ தப்பானவன் தான்.
இதில் வியப்படைவதற்கு ஒன்றுமே இல்லை. ஆளுங்கட்சி வேறு எந்த கட்சியும் வளர விடாது, எதிர்க்கட்சிகளையும் செயல்பட விடாமல் முடக்கும் என்பதை நாம் பார்த்துக்கிட்டு வரோம். 4.5 வருஷத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இது மிகவும் அதிகமாகவே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் பேசிக்கிட்டே போறேன். நான் யாரும் தெரியுமா உனக்கு? யார் ரேஞ்ச் என்ன தெரியுமா? யார் யானி கொலகாரன் தானே? விஜய் பேசிக்கொண்டிருக்கும் போதே 2 ஆம்புலன்ஸுகள் வந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும்போது இடையில ஆம்புலன்ஸ் வருது. அப்ப அவருடைய ஒரு கொடிக்கார சொல்லி இந்த கொடி கட்டிட்டு இவ்வளவு ஆம்புலன்ஸ் எதுக்கு வருது? அந்த இடத்தில் கூடிய கூட்டத்தை பல்வேறு தொலைக்காட்சிகளை நாம் எல்லாருமே பார்த்தோம். இப்போது கரூர் அரசு மருத்துவமனைக்கு செல்வதற்கு வேறு சாலையே இல்லை. விஜய் பேசி கொண்டிருந்த அந்த வேலுசாமிபுரம் சாலை மட்டும்தான் சாலை என்றால் அந்த ஆம்புலன்ஸ் வருவதை நான் கேள்விக்கு உள்ளாக்க மாட்டேன். பக்கத்திலேயே பேரலல் ரோடு 2 ரோடு இருக்கு. கோயம்புத்தூர் ரோடுன்னு சொல்றாங்க. அந்த ரோடை பிடிச்சா நேரம் ஜெயிச்சுக்கு போயிடலாம். எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? நேற்று விஜய் அவர்கள் மீது செருப்பு வீசப்பட்டது தெரியுமா? பார்த்து சார். இன்னைக்கு வந்திருக்கோம் இல்லையா? விஜய் ரசிகர்கள் யாராவது வீசுவாங்களா விஜய் மேலே செருப்பு? இல்லை விஜயோட பாதுகாவலர்கள் வீசுவாங்களா? பத்திரிகையாளர்கள் வீசுவாங்களா? அதிமுகவினர் வீசுவாங்களா? யார் வீசுவா? திமுக தான். மகேஷ், இவன் பண்ற காமெடி மாதிரி யாராலையும் பண்ண முடியாது. இந்த அதிமுகவோட கூட்டம் சில நாட்களுக்கு முன்பு நடந்தது. அதை பத்தி நான் விரிவா சொல்றேன். நடந்தது. இப்ப அதிமுக கூட்டத்துல கல் எடுத்து விட்டா என்ன ஆகும்? கலாட்டா பண்ணா என்ன ஆகும்? அவன் செத்தான் வைங்க. ஏற்கனவே பண்ணியிருக்காங்க, சொல்றேன் நான். ரைட்டா? பண்ண முடியாது. ஸோ இங்கே பண்ணலாம்ல. எல்லா எகிரியை நான் அடிக்கணும் வைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? நான் கீழ்த்தரமா என்ன பண்ணேன் சொல்லுங்க. ஸோ நீ என் ஊர்ல கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் ஆன ஒரு கட்சி எப்படியும் வந்த விஜய் செந்தில் பாலாஜியை பத்தி கரூர்ல பேசாம போக முடியாது. கரூர்ல பேசும்போது செந்தில் பாலாஜியை தவிர்த்துட்டு நீங்க அரசியலே பண்ண முடியாது. அப்ப கண்டிப்பா பேசுவார். என்னை பத்தி நீ பேசிட்டு நீ பாட்டுக்கு போயிடுவ. நான் அதை வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கணும். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா? இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாகிறான்னு கேட்குறேன். அந்த துயர சம்பவம் ஸ்டாம்பீடு நடக்கல. இதே டயத்துக்கு தான் உங்களை வர வச்சிருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை. என்ன பேசிட்டு இருந்திருப்போம்? இப்போ திரு விஜய் அவர்கள் 10 ரூபாய் பாலாஜின்னு பாடினது தான் சரி இன்னைக்கு ஃபுல்லா ட்ரெண்ட் ஆயிருக்கும். எல்லா மீடியாலையும் எது வந்திருக்கும்? 10 ரூபா. இன்னைக்கு தலைப்புச் செய்தியில் எது வந்திருக்கும்? 10 ரூபாய் பாடல் பாடி செந்தில் பாலாஜியை விமர்சித்த விஜய் வந்திருக்குமா? பாட்டிலுக்கு 10 ரூபா, 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 பாட்டிலுக்கு 10 ரூபா. இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க செந்தில் பாலாஜி என்ன நேற்று அரசியலுக்கு வந்தவரா அல்லது சாதாரண அரசியல்வாதியா? திரு விஜய் அவர்கள் சினிமா துறையில கோல் வச்சுறாருன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் அரசியல்ல கோல் வச்சுறவரு. ஆமா. சினிமால நீ சூப்பர் ஸ்டார்னா கரூர்ல நான் சூப்பர் ஸ்டார். அவனா சூப்பர் ஸ்டாரு சூம்பி போன கிறிஸ்மஸ் ஸ்டார் மாதிரி இருக்கான்.